அறம் செய்ய விரும்பு. இந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சது தான் அகரம். அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமாக தனி மனிதர்களாக நிறுவனங்களாக நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் இந்த சமுதாயத்தில் செஞ்சிட்ருக்காங்க. நான் நடிக்க வந்ததுக்கப்புறமா 2006 எனக்கு என்ன நடந்துட்டுருக்குது, எனக்கு எப்படி இவ்வளோ அன்பு கிடைக்குது, இவ்வளோ அன்பு இவ்வளோ மரியாதை, இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே, நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம். அந்த அகரம்க்கு எனக்கு வழி காமிச்ச ஞானவேல் அவர்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தங்கைகளா தம்பிகளா 15 வருஷம் ஆயிடுச்சு விதை. எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? நிறைய கேள்விகள் கேட்டே இருந்தோம். அப்போ பேசிக்காக எல்லாருமே சொல்றது தானே, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணர்வு. அந்த உணவு, உடை, இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா, அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத அப்போவே உணர்ந்தோம். எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி இதை சரியாக செய்ய போகிறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது, கிராஸ் ரூட் லெவலில் போய் நம்ம அதை கற்றுக்கலாம், உண்மையாக என்ன நிலவரம், என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழங்குடி ஒரு பள்ளி, அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்தெடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னென்னு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். அப்போ தான் அங்கே 6ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கிற மாணவர்களோட குடும்ப சூழல், அவங்க வாழ்வாதார சூழல், அவங்க எந்த நிலைமையிலேருந்து படிக்க வராங்க, எதனால் பாதியிலே படிப்பை விடுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நேரடியாக அங்களால் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்தையும் எப்படி செய்யலாம், அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கிறதுக்காக ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்படம் எடுத்தோம். அதில் விஜய் அவர்கள் நடித்தார், மாதவன் அவர்கள் நடித்தாங்க, என்னோட ஜோ நடித்தது, நாங்கள் 4 பேர் சேர்ந்து நடித்தது. எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க. இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். இது கேள்வி கேட்குற விரல் சொல்லலாம், குறை சொல்கிற விரல்னு சொல்லலாம், மிரட்டுற விரல்னு சொல்லலாம். ஆனால் இதே விரலை நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா, நான் இருக்கேன், விரலை பிடிச்சிக்கோ, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற விரல் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த விரல், எனக்கு அண்ணா / சித்தப்பா, நம்மளோட கமல் சார் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஒரு கலையில் சலங்கை ஒளி பண்ணிட்டு நாயகன் விருதம் பண்ணுறாரா, தேவரமன் விருதம் பண்ணுறாரா, காசுக்காக பண்ணவே இல்லை. அந்த கலைக்காக தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம், மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே நான் அவர் அப்படி தான் பார்த்தேன். நான் வேறு தொழிலாக இருந்தால் கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பார். நான் உயர்றதுக்கு, நான் வளர்கிறதுக்கு, நான் ஒரு இலக்கை தொடுறதுக்கு என்றைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷன் இருப்பார். அவர் திரும்ப சொல்கிற மாதிரி, படத்துலையும் சொன்ன மாதிரி, அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம். மிராக்கிள்ஸ் ஹேப்பன், நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும்.